ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்பட்டும் சில கடினமான காரியங்களை நான் செய்தும் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் மட்டும் நடக்கவே இல்லை. நான் எல்லாருக்கும் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். ஆனா எனக்கென்று உதவி செய்கிறதற்கோ எனக்கென்று என்னுடைய சூழ்நிலையில உறுதுணையாக நிற்பதற்கோ கூட யாரும் இல்லை. என் காரியங்கள் எல்லாம் என்னவாய் முடியுமோ அப்படின்னு தனிமையில என்னுடைய வாழ்க்கையே வெறுமையா இருக்கிறது. யார் என்னோட காரியத்துக்காக போவாங்க? யார் எனக்காக பரிந்து பேசுவாங்க? யார் என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வாங்க? இந்த காரியம் வாய்க்குமா, அந்த காரியம் இப்படி முடியுமான்னு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37 சொல்லப்பட்டது போல உங்களுடைய காரியங்கள், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீங்க கர்த்தருக்கு ஒப்புவித்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க கர்த்தருக்காக ஒப்புவிக்கும் போது உங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம நீங்க தனிமையிலையும் உங்களுடைய வாழ்க்கை வெறுமையிலையும் இருக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகவே போயிருமோன்னு நீங்க வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமாக நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல, நீங்க மனுஷருக்கு தெரியப்படுத்தாதீங்க, கர்த்தர் இடத்துல, தேவ சமூகத்துல ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நீங்க என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவித்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இசப்பா இப்பொழுதும் இசப்பா தங்களுடைய வாழ்க்கையில இசப்பா பல முயற்சிகள் எடுத்தும் பல பிரயாசங்கள் பட்டும் இசப்பா சில காரியங்கள் நடக்கவே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னோடு கூட நிற்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்னமாய் முடியுமோ என்று தன்னுடைய வாழ்க்கையே வெறுமையாக இருப்பதாக நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இன்றைக்கு நீங்க சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் உம்மிடத்துல ஒப்புவிக்கும் போது ஏசப்பா உம்மை நம்பி இருக்கும் பொழுது நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்பதை ஏசப்பா நீங்க விளங்க பண்ணுங்க ராஜா. ஏசப்பா உம்முடைய கிரியை ஏசப்பா எல்லா கண்களும் காணும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுங்க ராஜா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படி ஏசப்பா உம்மையே நம்பி ஏசப்பா உம்மிடத்துல ஏசப்பா தங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒப்புவித்து ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க ராஜா. நீங்களே ஏசப்பா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி ஜெயமாய் மாற்றி ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கப்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி அவர் வழியில நடக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்.